ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஓட்ட கற்றுக்கலங்கிறது இப்போ தாங்க அந்த அருமையே தெரியுது. இந்த வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளாடியே மயக்கமே வந்துருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. நேற்றுக்கு சாமான் ஒன்றுமே வாங்கவே இல்லைங்க. இப்போ காலை தான் போயெல்லாம் வாங்கிட்டு ஜிமிக்கு திருப்பிட்டேன். நல்லா இருக்குங்களா? சரி, நீங்கள் எல்லாமே என்ன அரிசி சிஸ்டர் வாங்குறீங்கன்னு கேட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இந்த அரிசி தான் வாங்குறேன். எஸ்எஸ் பிராண்ட் அரிசி. இன்றைக்கி அந்த அக்கா சாக்கு பை கொடுங்கக்கா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காட்டணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டே நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்துக்க, இந்த அரிசி தான் நான் வாங்குறேன். எஸ்எஸ் பிராண்ட் அரிசி. இன்னைக்கு மீன் வாங்கலாம் தான் மீன் கடைக்கு போயிருந்தாங்க. சரி, எப்போவுமே நெய் மீன் பாறை மீனாக தான் எடுத்துகிட்டு இருப்பேங்க. சரி, வேறு மீன் வாங்கலாம் தான் போனாங்க. பார்த்தா இன்னைக்கு கிழங்கா மீன் இருந்துச்சு, அப்புறம் ஜிலேபி மீன் இருந்துச்சுங்க. இதில் ஒரு 1/2 கிலோ, அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டாங்க. அப்புறம் கிழங்கா மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெட்ட சொல்லிட்டாங்க. ஜிலேபி மீன் ஆனால் குழம்புக்கு வெட்டுற போடுற மாதிரி வெட்டிருங்கண்ணா அப்படின்னு ரெண்டையும் பார்த்து வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்குலாம் நேரம் இல்லை. அதனால் தக்காளி கரைச்சி ஊற்றி டக்குன்னு வைக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 5 தக்காளி நல்லா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. கட் பண்ணிக்கிடா. தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் செய்வேன். மணி ஆயிடுச்சுன்னா நம்ம தக்காளி நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தீங்களா, அந்த புளி ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளி தண்ணியை வந்து இந்த தக்காளியோட நம்ம ஊற்றிக்கலாங்க. இதுலேயே வந்து குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே ஒன்றாவே போட்டு கலக்கிக்குவேங்க. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு பொடி வாங்கியிருந்தேன், அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் கூட்டி வச்சாச்சுங்க. இனி வந்து நம்ம வெங்காயம் பூண்டு தாளித்து விட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றினாலே வேலை முடிஞ்சதுங்க. ஊற்றி மீனை போட்டாலே முடிஞ்சதுங்க. இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. இப்போ குழம்பு தாளிச்சு விடலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எத்தனை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவீங்க, உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கே 6 லிட்டர் ஆகுங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றுவேங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். கூடவும் போகாது, கம்மியாகவும் இருக்காது. இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3 ஸ்பூனு. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. பூண்டு கருவேப்பிலாம் போட்டுக்கலாங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. நம்ம குழம்பு கூட்டி வச்சோம் பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதுதாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிட்டுங்க. சாப்பாடு குக்கரில் வச்சிடலாங்க. எங்கள் அரிசி வந்து பழைய அரிசிங்க. இதுக்கு வந்து இப்போ 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். 4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். இந்த அரிசி வந்து பழைய அரிசிங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தியே ஊற்றுறாங்க. அதனால தான் எனக்கு வந்து சாப்பாடு வந்து அப்படி பூ மாதிரி வருதுங்க. சிஸ்டர், உங்கள் சாப்பாடு பூ மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்கல்ல. இந்த அரிசி நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த ஒரு அரிசி மட்டும் தான் நான் வாங்குவேனே. அப்புறம் உங்ககிட்ட ஒரே ஒரு பாட்டு பாடுறேங்க. பாட்டு பாடியே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்ல இது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தையில்ல, என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெல்ல சொல்லாம எனக்கும் தள்ள, சின்ன
சின்ன ஆசை உன்னை திக்கி திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க முழுத்த ஊத்தா வைக்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நான் ஒன்றாக நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாக நான். பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சமைக்கும் போது சந்தோஷமா சமைக்கணுங்க, மனசு சந்தோஷமா சமைக்கணும், அப்பதான் வந்து சமையல் நல்லா இருக்கும். நான் சந்தோஷமா தான் எப்பவுமே சமைப்பேன், சகிச்சுக்கிட்டுலாம் சமைக்கவே மாட்டேன். எப்பவுமே கஷ்டம் நான் நினைக்கவே மாட்டேன். கஷ்டம் நினைச்சாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய கஷ்டங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்குங்களாமா. நான் செல்லுலாம் பார்ப்பேங்க. நம்ம வந்து நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குங்களாமா. அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லதே நினைப்பேங்க, பாசிட்டிவாவே நான் நினைப்பேங்க. கிழங்கா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் மசாலா போட்டு கலக்கி வச்சிடலாம் மீன் பொரிக்கிறதுக்கு. மீன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். சிஸ்டர் நீங்கள் என்ன ஊருன்னு கேட்குறீங்க இல்லைங்க? எங்கள் ஊர் வந்து திருச்சிங்க. திருச்சி கல்யாணி கவரிங்லாம் தெரியும் பார்த்தீங்களா? கல்யாணி கவரிங் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா அது பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீடு. பிறந்ததெல்லாம் திருச்சி. சரோஜா கஸ்தூரி ரெங்கன் ஸ்கூல் திருச்சியில் இருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கோம். சரோஜா கஸ்தூரி ரெங்கன் நடுநிலைப்பள்ளிங்க, அங்கே தான் நான் படித்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே வந்துட்டாங்க, திருப்பூர் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து சென்ட் ஜோசப் திருப்பூர் வந்துட்டோம். 8th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் இருக்குதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் இறங்கின உடனே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குங்க, அங்கே தான் படித்தேங்க. 8வது படித்தேன். 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேங்க, 9வதுலாம் படிக்கலைங்க. அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் தாங்க இவர், எங்கள் தாய் மாமா பையன்தான். எனக்கு மொத்தம் 5 தாய் மாமா, 5 பெரியம்மா. இவர் வந்து எனக்கு 2வது தாய் மாமா பையன். அவங்கள தான் இவங்க ஊர் வந்து அரியலூர் பக்கத்தில் தவுத்தாய்க்குளம்னு எங்கள் ஊருங்க, அங்கே தாங்க. அப்புறம் நான் டைலரிங் வேலை தான் அங்கே 1 வருஷம் தான் இருந்தேங்க. இங்கே வேலைலாம் பழகிட்டேனுங்களா, அதனால் தச்சு பழகி நல்லா தெரியுமா, அதனால் இதை கூட்டிகிட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டேங்க. உப்பு கம்மியாக இருக்குது, அதான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. செக் பண்ணி பார்த்தோம், இங்கே வந்துட்டேங்க. இது இந்த வேலை தெரிஞ்ச வசதி தானே எங்கள் குடும்பத்தை ஓட்ட முடியுது, பரவாயில்லைங்க. இது வேலை கற்றுனது, நம்ம கையில் ஒரு தொழில் கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு பார்த்தீங்களா? நம்ம கையில் இப்போ ஒரு தொழில் இருந்ததுனால தான் இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. சரி, குழம்பெல்லாம் ஆகிட்டுங்க, அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். குழம்பு வந்து நல்லா தடிப்பாயிருச்சுங்க. இப்போ நம்ம மீனை போட்டுடலாங்க. மீனில் ஏற்கனவே கழுவி உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு கழுவி தான் வச்சுருக்கேங்க. மீனை போடுறேங்க. எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நான் இப்படிதான் மீன் குழம்பு செய்யணும்னா சொல்லலைங்க, இப்படியும் செய்யலாம். இப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். இது வந்து சீக்கிரமாவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும், இதெல்லாம் டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்படியும் செஞ்சுக்கலாம். மீனை பொரிச்சிடலாங்க. மீன் தோசைக்கல்ல தான் பொரிக்கணும். தோசைக்கல்ல பொரிச்சாலே அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதனால் தோசைக்கல்ல தான் பொரிப்போம்.
ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். மீன் எடுத்து போட்டுடலாங்க. மீன் வெந்துச்சு, எடுத்து போட்டுடலாம். ஒரு நிமிஷம் போதும், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒன்று ஆஃப் பண்ணால் போதும்.